375 ஆண்டுகளாக தண்ணீரில் மறைந்திருந்த பூமியின் 8வது கண்டம். இந்த புதிய கண்டம் எங்கு உள்ளது என்று தெரியுமா? அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மொத்தமாக நம் பூமியில் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா ஆகிய 7 கண்டங்கள் தான் என்று சான்றுகளும் ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் நிரூபித்துள்ளன. ஆனால் சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் 8வது கண்டம் என்று குறிப்பிடப்படும் ஒரு விசித்திரமான நீரில் மூழ்கிய நிலப்பகுதியான ஜெலாண்டியாவின் மிகவும் துல்லியமான வரைபடத்தை வெளியிட்டுள்ளார்கள். நீண்ட காலமாக கடலுக்குள் மூழ்கியிருந்த இந்த ஜெலாண்டியாவின் நிலப்பகுதி தற்போது வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில்தான் நியூசிலாந்தில் உள்ள GNS சயின்ஸின் ஆராய்ச்சியாளர்கள் இப்போது இந்த கண்டத்தின் வடிவத்தையும் அளவையும் மிக விரிவாக வரைபடமாக்கியுள்ளார்கள். அவர்கள் ஜெலாண்டியா அல்லது டி ரியோ மயோ என்ற பெயரில் ஒரு புதிய கண்டம் ஒன்றை, அதாவது 8வது கண்டம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளார்கள். கடல் தளத்திலிருந்து மீட்கப்பட்ட பாறை மாதிரிகளிலிருந்து பெறப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் இந்த புதிய கண்டத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த ஜெலாண்டியா என்பது 1.89 மில்லியன் சதுர மைல்கள் கொண்ட ஒரு சிறிய கண்டமாகும். இது மடகாஸ்கரை விட 6 மடங்கு பெரியது என்றும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் சிறிய இளமையான ஒரு மெல்லிய கண்டம் இதுதான் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த கண்டம் 94% தண்ணீருக்குள் இருக்கிறது என்றும் ஆங்காங்கே தீவுகள் போல நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே உள்ளது என்றும் கூறுகிறார்கள். இந்த கண்டத்தை சுற்றி மனிதர்கள் யாரேனும் வாழ்ந்து வருகின்றார்களா என்பது குறித்தும் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார்கள். பசிபிக் பெருங்கடலில் ஏற்கனவே பல்வேறு மர்மங்கள் நீடித்து வரும் நிலையில் தற்போது பசிபிக் பெருங்கடலில் ஒரு கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டது பல்வேறு விவாதங்களை எழுப்பியுள்ளது. இதனை கண்டம் என்று அழைக்கலாமா வேண்டாமா என்று விவாதிக்க தொடங்கியுள்ளார்கள். மேலும் இந்த கண்டத்தின் தீவுகளில் ஒன்றுதான் நியூசிலாந்து என்று இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தனை காலமாக கடலுக்கு அடியில் இருந்ததால் இதனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் கடலுக்கு அடியில் இருந்த தடயங்களை ஆய்வு செய்து அதன் மூலம் இந்த கண்டத்தை கண்டுபிடித்துள்ளோம் என்றும் கூறுகிறார்கள். அங்கே எண்ணெய் கிணறு உட்பட பல்வேறு ஆய்வுகளுக்காக ட்ரில் செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட பாறைகளின் அடிப்படையில் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த ஜெலாண்டியா முதலில் கோட்வானாவின் பண்டைய சூப்பர் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது என்றும் இது சுமார் 550 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது என்றும் கூறுகிறார்கள். அடிப்படையில் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள அனைத்து நிலங்களையும் ஒன்றாக கொண்டது இதுவாகும். இதிலிருந்துதான் ஜெலாண்டியா அப்போது பிரிந்து கடலுக்கு அடியில் சென்றிருக்கலாம் என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 83 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த ஜெலாண்டியா கண்டம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். தெற்கு ஜெலாண்டியா கடலுக்கு உள்ளே முழுமையாக இருப்பதாகவும் வடக்கு ஜெலாண்டியாவில் சிறிய சிறிய பகுதிகள் ஆங்காங்கே உள்ளே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இதைத்தான் தற்போது புதிய கண்டம் ஜெலாண்டியா என்று அறிவித்துள்ளார்கள். நியூசிலாந்து மக்கள் தொகையையும் சேர்த்து இங்கே கிட்டத்தட்ட 53 லட்சம் பேர் வசிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஐநா சபையும் உலக நாடுகளும் இதனை ஏற்கவில்லை. நீருக்கடியில் உள்ள இந்த இடம் காரணமாக ஜெலாண்டியா ஒப்பீட்டளவில் ஆராயப்படாமல் உள்ளது. சர்வதேச புவியியலாளர்கள் மற்றும் நில அதிர்வு நிபுணர்கள் குழு கடலோர தீவுகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட பாறை மற்றும் வண்டல் மாதிரிகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் ஜெலாண்டியாவின் தற்போதைய வரைபடங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இந்த கண்டம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டு உலகின் 8வது கண்டமாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.